ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜி. ஏம்மா கிழக்கு சித்தர் பற்றி பேசுகிற? உனக்கு சித்தர்கள் கோவம் என்னென்னு தெரில. சித்தர்கள் பற்றி பேசி அவங்க சாபத்தை வாங்கிட்டு இருக்க. அப்படியா? 2011 சித்தர் வழிபாடு செய்கிற எனக்கு இது தெரியாமல் போச்சேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வெட்டியாக ஒருத்தர் பணத்துக்காக குழி வெட்டும்போது சிவலிங்கம் ஒன்று அந்த குழியிலேருந்து கிடைக்கிது. அந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு போய் தன்னோட நாட்டை ஆட்சி செஞ்சிட்ருக்கிற மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. சுடுகாட்டில் கிடைச்ச இந்த லிங்கத்தை நீயே வச்சுக்கோ, சுடுகாட்டில் கிடைக்கிற சாம்பலை வச்சு அபிஷேகம் செய்யணும் ரொம்ப ஏளனமாக அரசன் சொல்லிடுறாரு. இறை வழிபாடுனா என்னன்னு தெரியாத வெட்டியானோ அரசன் ஏளனமாக பேசின வார்த்தைகளை புரிஞ்சுக்காம பிணமெரிச்ச சாம்பலை வச்சு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு வராரு. ஒரு நாள் திடீர்னு பெரிய மழை. சுடுகாட்டில் இருந்து சாம்பல் முழுசும் கரைஞ்சு போயிடுது. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வெட்டியான், விராட்டிகளை அடுக்கி தீயை மூட்டி நான் இந்த தீயில விழுந்துடுறேன், என்னோட உடல் எரிஞ்சு கிடைக்கிற சாம்பலை வச்சு லிங்கத்தை அபிஷேகம் செய்யணும் தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு வெட்டியான். அதை கேட்ட வெட்டியானோட மனைவி, நீங்கள் அப்படி இறந்துட்டா இங்கே வர பிணங்களை தகனம் செய்கிற வேலை நின்று போயிடும், அதனால் நானே தீயில குதிக்கிறேன்னு சொல்லிட்டு தீயில விழுந்து உயிரை விடுறாங்க. 2 பேரோட பக்தியிலையும் மகிழ்ந்த பரமசிவன் பார்வதியோட காட்சி கொடுத்து வெட்டியானோட மனைவியை உயிர்ப்பித்து 2 பேருக்கும் முக்தி கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசன் தங்கத்தால் ஆன சிவலிங்கத்துக்கு பன்னீர், பஞ்சாமிர்தம், வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செஞ்ச எனக்கு காட்சி தராத இறைவன் சுடுகாட்டு சாம்பலையும் பழைய சோறையும் கொடுத்தவனுக்கு மோட்சம் கொடுத்துருக்கிறாரேன்னு வருத்தப்படுறாரு. பக்தின்றது ஆடம்பரத்தில் இல்லை, அன்பினால் மட்டுமே கடவுளை அடைய முடியும்னு அரசன் உணர்ந்துட்டாரு. கீழே கிடக்கிற சாணத்தை சீன்னு நினைக்கிறோம், சாணத்தை எரித்த சாம்பலை திருநீர்னு எடுத்து பூசிக்கிறோம். அது மாதிரி பக்தின்றது ஒவ்வொருத்தருடைய புரிதலை பொறுத்து தாங்க அமையுது. நாளைய பொழுது நல்லபடி, முருகா உன் அருகில் உள்ளபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுகமே சூழ்க.